ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மொச்சை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மொச்சை ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். இது சிகப்பு மொச்சை, இந்தளவுக்கு தான் இருக்குது. இப்போது ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா லைட் கலரில் வந்திருக்கு. பாருங்கள், சைஸும் இது எவ்வளோ சின்னதாக இருக்குது, இதை விட டபுள் சைஸில் வந்திருக்கு பாருங்கள் இந்த மொச்சை. இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதனால் இவ்வளோ வந்திருக்கு. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் கடுகு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மொச்சையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம எப்படி சுண்டலெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் கொடுக்குறோமோ, அதாவது கொண்டக்கடலை, அதே மாதிரி இது ஊறுறதுக்கும் டைம் எடுக்கும், வேகிறதுக்கும் டைம் இருக்கும். இது மினிமம் 5 to 6 ஹவர்ஸ் ஊற வச்சே ஆகணும். அண்ட் 5 to 6 விசில்ஸ் கொடுத்தா தான் இது நல்லா சாஃப்டாக வேகும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நான் மூடி வச்சு ஒரு 6 விசில் வேக வச்சு எடுக்க போகிறேன். 6 விசில் கழித்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இப்போது 6 விசில் ஆகிடுச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. நாம் செக் பண்ணலாம். வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. பாருங்கள், அவரை எப்படி மாவு மாதிரி வெந்திருக்குன்ட்டு. இப்போது நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நாம் இதில் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமானதும் நாம் இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு ஃப்ரை பண்ணிடுறேன். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் நாம் இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மொச்சையை சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு தான் நம்ம எப்பயும் போல் சேர்க்கணும். சுண்டல் மற்றதெல்லாம் செஞ்ச மாதிரியே தான் இதுவும் செய்யணும். நவராத்திரிக்கு செய்கிறதுனால நம்ம பூண்டும் வெங்காயமும் போடலை. பாருங்கள், ஈரப்பதம் போயிடுச்சு. பட் ஈரப்பதம் போனாலும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். மற்ற மாதிரி கொஞ்சம் ரஃப் ஆகிடாது. மற்றதெல்லாம் ஈரப்பதம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரஃப் ஆகும். ஆனால் இந்த மொச்சை மட்டும் சூப்பராகவே இருக்கும். தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது கொஞ்சம் வாயு ஜாஸ்தி, ஸோ நம்ம பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த கொண்டக்கடலை, இந்த மொச்சைக்கு எல்லாமே வாயு ஜாஸ்தி. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எங்களுக்கு. இப்போ நவராத்திரிக்கு வச்சு கொடுக்கும்போது 1 கப் மொச்சை சுண்டல் வச்சுட்டு, வெத்தலை பாக்கு, பூ வச்சுட்டு, அப்புறம் நம்ம இதில் 2 வாழைப்பழமும் சேர்த்து வச்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.